வந்திருக்கிறவங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். நீங்கள் எல்லாரும் என் மைண்டில் இருக்கிறீங்க, யார் யார் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எந்தெந்த பிரசங்கத்துக்கு யார் யார் வந்தீங்கன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். நான் ஞாபகம் மறதி தான், ஆனால் இதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும். இதெல்லாம் மறக்கிற அந்த எண்ணத்தை கடவுள் கொடுக்கல. கடவுளுடைய கிருபையில் ஆராதனையில் இது மட்டும் நல்லா ஸ்கேன் பண்ணி யார் யார் வந்துக்கிறாங்கன்றதை மட்டும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மண்டையில் கொஞ்சம் ஞானத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் நல்லா தெரியும். அதனால் இதை ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா திரும்ப இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. ஒரு முறை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அந்த வார்த்தைகளை நன்றாக உள்வாங்கி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை, நன்மைகளை உங்களால் பார்க்க முடியும். அதனால தான் சொல்கிறேன், திரும்ப உங்களால் கேட்கக்கூட முடியாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம்தான் இந்த சத்தியங்கள், இந்த ஆழமான தியானங்கள். இதை நீங்கள் பொறுப்போடு கூட கவனித்து உள்வாங்கி அதன்படி வாழும் பொழுது நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ சொல்லுங்கள், முதலாவது ஓமை, இரண்டாவது ஓமை, எதிராளிகள் குறித்த ஓமை. இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக 2 மாதமாக பேசி இன்னும் தெளிவாக நம்மளால் சத்தமாக சொல்ல முடியலன்னா அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கூர்மையாக கவனிச்சிருப்பீங்க? இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். முதலாவது ஓமை உப்பும் வெளிச்சமும், சத்தமாக சொல்கிறீங்க. இரண்டாவது ஓமை எதிராளிகள் குறித்த ஓமை. இது ரெண்டுத்தையும் ஆண்டுடைய கிருபையில் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த மூன்றாவது ஓமை ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஓமை. மூன்றாவது ஓமை என்னது? ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஓமை. தின பயன்பாட்டில், அன்றாட வாழ்வில் நம்ம எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய காரியங்களை தான் நம்ம ஓமைகளாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். உப்பையும் வெளிச்சத்தையும் தினமும் நம்ம லைஃப்பில், தினமும் வாழ்க்கையில், நடைமுறை தினமும் பார்க்குற காரியம். எதிராளிகள் பாவத்தோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். மாம்சத்திலும் ஆவியிலும் ஆண்டவரிடத்திலிருந்து என்னை பிரித்து விடுமோ, பரிசுத்த வாழ்விலிருந்து என்னை கெடுத்து விடுமோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் மாம்சத்தோடு கூட பாவத்தில் நம்ம போராடுறோம் இல்லைங்களா? அதுதான் எதிராளி. பாவம் தான் எதிராளி என்பதை குறித்து தான் கர்த்தர் ரொம்ப ஆழமாக பேசினார். அதனால் அதையே நம்ம ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். இப்போ மூன்றாவது ஓமைன்னு சொல்லும் பொழுது ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஓமை. நம்ம வரிசையாக வரும். எப்படி வருங்க? எப்படி வரும்? வரிசையாக வரும். ஆண்டவர் இது நம்மளுக்கு எந்த ஆர்டரில் கர்த்தர் கொடுக்குறவர், எந்த ஆர்டரில் இந்த ஓமைகள் இருக்கிறதோ அந்த ஆர்டரில், அந்த வழியிலே நம்ம வரிசையாக வந்துட்டுருக்கிறோம். இந்த ஆகாயத்து பறவைகளை குறித்ததான ஓமை புதிய ஏற்பாட்டில் 2 நற்செய்தியில் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், மற்றொன்று லூக்கா 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில். இந்த 2 நற்செய்தி புத்தகங்கள் மாத்திரம் சொல்லுகிறதான ஒரு ஓமை தான் இந்த ஆகாயத்து பறவைகளை குறித்துதான ஓமை. ஆகாயத்து பறவை குறித்து என்ன கர்த்தர் ஓமை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் என்பது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அதிகாரம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேதாகமத்தில் ரெட் லெட்டர் வேதாகமம். இயேசு கிறிஸ்து பேசின எல்லா காரியங்களும், அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மாத்திரம் சிகப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த லெட்டர்ஸ் முழுவதுமே ரெட் லெட்டர்ஸில் தான் இருக்குது. அப்போ இது எல்லாமே யார் பேசினது? இயேசு அவருடைய வாயிலிருந்து பேசின வார்த்தைகள். இதுக்கு முன்னதாக நம்ம பார்க்கும் பொழுது அந்த 5வது அதிகாரம் ஃபுல்லாக மலை பிரசங்கம். ஆண்டவர் சர்மன் ஆன் த மவுண்ட் என்று சொல்லப்படுகிறதுனா மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றால், நீங்களெல்லாம் சொல்லுகிற மகாத்மா காந்தி என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதருடைய வாழ்க்கையே புரட்டி போட்ட ஒரு வேத பகுதி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது சர்மன் ஆன் த மவுண்ட், கர்த்தருடைய மலை பிரசங்கம் அவருடைய வாழ்விலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு புத்தகத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மலை பிரசங்கத்தில் இயேசு சொன்ன பாக்கிய வசனங்கள் என்னுடைய இருதயத்தை தொட்டது. அவருடைய வழிநடத்துதலும் அவருடைய காரியங்களும் எல்லா மனிதர்களையும் ஜாதி மத மொழிகளை கடந்து நல்வழிப்படுத்தக்கூடிய சத்தியத்தை இயேசு தம்முடைய வாயிலிருந்து பேசின
இந்த வார்த்தைகள் வழியாய் நான் கேட்கும் பொழுது உண்மையாகவே நான் தொடப்பட்டேன் என்று அந்த காந்தியடிகள் சொல்லியிருக்கிறது நாம் பார்க்கிறோம். அப்பொழுது நம்ம பெரிய ஆளாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள், நான் நினைக்கல, நீங்கள் நினைப்பீங்க, அப்படிப்பட்டவர் கூட இந்த மலை பிரசங்கத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்க, தொடப்படுறாங்க. அப்படி இந்த மலை பிரசங்கத்துக்கு தொடர்ந்து வருகிறதான ஓமைகள் தம்மோடு கூட இருக்கிற சீஷர்களுக்கும் தம்மை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு தனிநபராய் எங்கேயுமே சுற்றி திரிந்தது கிடையாது. அவர் கூட எப்பவுமே எத்தனை பேர் இருப்பாங்க, 12 பேர் தாண்டி நிறைய மக்கள் அவர் சூழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு க்ரௌடு எப்பவுமே அவர் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அவர் எங்கேயுமே தனியாக போகவே மாட்டார். தனியாக போகிற ஒரே இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் என்ன பண்ணுவார், தனியாக போவார். கூட 4 பேரை கூப்பிட்டு போனால் கூட இங்கே வெயிட் பண்ணி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நான் தனியாக போய் ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஜெபம் பண்ணும்போது இடையூறு பண்ணுவாங்க இல்லை, நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு சில டவுட்லாம் வரும். ஜெபம் பண்ணும்போது தான் நீங்கள் ஜெபம்னு முட்டி போட்டு பாருங்களா, பல நினைவுகள் ஞாபகம் வரும். நம்ம வீட்டில் மறந்துட்டு வந்திருப்போம், அதை என்னவோ சொல்லணும் வந்தோம், ஆனால் முட்டி போட்டு ஜெபம் பண்ணும்போது அது கரெக்டாக ஞாபகம் வந்துடும். வீட்டில் மறந்துட்டு வந்திருப்போம், நம்ம ஒரு பேர், ஐயோ நல்ல பேர் ஆசை அது, ஐயோ மந்த புட்டின அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது அந்த பேர் ஞாபகம் வந்துச்சு, பிரசங்கத்தை மறந்துடுவோம். இப்போ நம்மளுக்கு அந்த பேரையே சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ போனவுடனே அந்த பேரை அவங்ககிட்ட சொல்லணும், கண்டிப்பாக நீங்கள் வெளியே போகிறவங்களையும் மறந்துடும். இதுதான் நிலைமை. பிசாசு அந்த அளவுக்கு தந்திரமா என்ன பண்ணுறான், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே போகக்கூடாதுன்னு அவ்வளோ உக்காந்து ஒர்க் பண்ணுறான் அவன். ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே அனுப்புறதுக்கு படாத பாடு, முட்டி போட்டு அழுது ஜெபம் பண்ணி இந்த பிரசங்கத்தை கொண்டு வந்தா உங்களுக்கெல்லாம் தாளாட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பேருக்கு இங்கே சோர்வு பலவீனங்கள் இருக்கும், தூக்கம் வரும், சில பேருக்கு ஞாபகம் பழைய நினைவுகள்லாம் வரும். இப்படி தான் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது இவங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்து அப்போ தான் கொஷின் கேட்பாங்க இவங்கெல்லாம். அதனால் என்ன பண்ணுவார், ஜெபத்தில் மட்டும் யாரையுமே கூட சேர்த்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணி தனியாக ஜெபம் பண்ண, நான் தனியாக ஜெபம் பண்ணுறேன். தனி ஜெபன்றது ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அவசியமானது. போதகராக இருந்தால் குடும்ப ஜெபன்றது ஒரு பக்கமாக இருக்கட்டும், ஆனால் என் தனி ஜெபம் எந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னுடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி, என்னுடைய துதியாக இருந்தாலும் சரி, என்னுடைய ஜெபமாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிற வேண்டுதலாக இருந்தாலும் சரி, என்னுடைய தனி ஜெபத்தில் தான் அதுக்காக நான் ஜெபிக்க முடியுமோ தவிர குடும்ப ஜெபத்தில் ஒரு சில காரியங்கள், சபைக்குரிய காரியங்கள், சபை மக்களுக்குரிய காரியங்கள், பலவீனப்பட்டவர்களுக்காக ஒருவேளை 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படி நான் ஓடுகிற ஓட்டத்தில் தனித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே குடும்ப ஜெபத்தை ஒரு கணக்கில் வச்சுட்டு நாங்கள் தினமும் ஜெபம் பண்ணுறோம், குடும்ப ஜெபத்தை தாண்டி தனி ஜெபம் பண்ணுறோமா? இயேசு கிறிஸ்து தனிமையில் சென்று ஜெபிக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வச்சுருந்தார். அந்த நேரம் தவிர்த்து மீது எல்லா நேரமும் ஆண்டவர் கூட என்ன இருப்பாங்க, ஆட்கள் கூட்டமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு க்ரௌடை அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு அவர் எவ்வளோ சுவிசேஷத்தை சொல்கிறார், எவ்வளோ வார்த்தைகளை சொல்கிறாரோ அவ்வளோத்தையும் அதை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. பாருங்க, ஒரு காலத்துலலாம் ஒரு நேரத்தில் ஒரு சாவு கொண்டு போகிறாங்க அப்படின்னா கொஞ்சம் பணம் படைத்தவராக இருந்தாங்களா என்ன பண்ணுவாங்க, காசு சும்மா இங்கே கட்ட விரலில் இவ்வளோ சில்லறை அடக்கி இப்படி அரிப்பாங்க, சாவுக்கு மேலே கீழே ஊறுதெல்லாம் காசு பொறிக்கினே கொஞ்சம் பேர் போவாங்க. ஏன்னா கல்ற வரைக்கும் ஆளுங்க அவங்க சம்பாரித்த பணம் அவங்க கூட எத்தனை போகலன்றதை இறச்சிக்கிட்டே போவாங்க. கொஞ்சம் பேர் அந்த காசை பொறிக்கிட்டே போவாங்க. அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போக கூட இங்கேயே செலவு பண்ணிட்டு போகிற வழியில் வாங்கி தின்னுட்டு போயிடுவாங்க. இப்போ எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து போகிற போக்கில் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு கர்த்தர் பிதாவிடத்தில் வார்த்தைகளை பெற்று மக்களிடத்தில் அந்த வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே போகிறாரு. கேட்குறவங்க பெற்றுக்கொள்ளவங்களுக்கு அது ஆசீர்வாதமாக மாறுது. கூட சும்மா போகிறவங்க போயிட்டு சும்மா தான் திரும்பி வரணும் இல்லை. நம்மளுக்கு ஏதாவது ஒரு நன்மை உண்டாகணும் அப்படின்னா வார்த்தையை ரிசீவ் பண்ணோம், வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மலை பிரசங்கத்திலும் ஆண்டவர் அநேக உபதேசங்கள், அநேக நற்செய்திகள், அநேக ஓமைகளை கர்த்தர் பேசுகிறார். அதன் அடிப்படையில் அதை தொடர்ச்சியாக இந்த 6வது அதிகாரத்தில் வருகிறதான ஒரு ஓமை தான் ஆகாயத்து பறவைகளை குறித்தான ஓமை. இந்த ஆகாயத்து பறவைகளை குறித்து கர்த்தர் ஏன் ஓமையாய் சொல்லுகிறார் என்றால், ஆகாயத்து பறவையிலும் மனிதராகிய நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படிதான் கர்த்தர் இந்த ஓமை பேசுகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு கழுதியாக பிறந்திருக்க கூடாதா, நான் ஒரு நாயாக பிறந்திருக்க கூடாதா,
நான் ஒரு காக்காவாக பிறந்திருக்க கூடாதா? ஊரெல்லாம் ஜாலியாக சுற்றிட்டு யாருன்னா வைக்கிற சாப்பாடை சாப்பிட்டு யார் கையில் இருக்கிற வடையை கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ்ந்திருக்கலாமே அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. எதுக்கு தான் இந்த மனுஷனாக பிறந்தனும்? எல்லா மனிதர்களும் ஒரு மாதிரி இருக்கிறாங்களே, அவங்க பேசுகிறதும் சரியில்லை, பார்க்குறதும் சரியில்லை, நட்புகளும் சரியில்லை, உறவுகளும் சரியில்லை. மனுஷனாக பிறந்ததுக்கு நாயாக பிறந்திருந்தா எங்கேயாவது ஒரு வீட்டில் சாப்பிட்டு எங்கேயாவது தூங்கி நிம்மதியாக இருந்திருக்கலாம் போலகுதே அப்படின்னு நினைப்போம். நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாதுன்னு தான் கர்த்தர் சொல்கிறாரு. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அதை விட நீங்கள் யார் விசேஷித்தமானவர்கள். ஏன் தெரியுமா இந்த ஓமை கர்த்தர் சொல்கிறாரு? எதற்காக இந்த ஓமையை மனுஷனுக்கு சொல்றாரு? ஏன் அங்கிருந்த கூட்டத்துக்கு இந்த ஓமைகளை சொல்றாருன்னா, மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனிதர்களோ உங்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள், உங்களை உருவாக்கின ஆண்டவரோ உடைய இருதயத்தின் ஆழங்களை நன்றாக அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. மனுஷ முகத்தை தான் பார்க்க முடியும், ஆனால் கர்த்தர் உங்களை உருவாக்கின தெய்வம் தான் உங்களுடைய இருதயத்தை நல்லா அறிஞ்சிருக்கிறார். உங்களை நல்லா அவருக்கு தெரியும். நீங்கள் என்ன கஷ்டத்தில் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டத்தை நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறீங்கன்றது மனுஷன் புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் கர்த்தர் நல்லா புரிஞ்சுக்குவார். ஆகவே தான் அங்கே இருக்கிற மனுஷர்களுடைய இருதயத்தை கர்த்தர் நன்றாக அறிந்து இருந்ததுனால இந்த வசனத்தை பேசுகிறார். நம்ம வாசிப்போம். 19வது வசனத்திலிருந்து வாசிப்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ரெண்டாவது, இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கண்ணமிட்டு திருடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு போதிக்கிற இந்த உபதேசம் என்னவென்று சொல்லி பார்க்கும்போது, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே நீங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தீர்கள் என்றால் பூச்சும் துருவும் அடிக்கும். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்க? திருடர்கள் கண்ணமிட்டு நல்லா நோட்டமிட்டு, இவங்க வீட்டில் நிறைய நகை இருக்குது, ஃபங்க்ஷன் டைமில் கரெக்டாக ஜொலன்னு போகுது, ஃபங்க்ஷன் டைமில் பார்த்தா ஜொலிக்குது, அப்போ அது கழுத்தில் இருக்கிறது நிறைய நகை இருக்குது, அவங்க வீட்டில் பூந்துனா மொத்த நகையும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், கண்ணமிட்டு திருடுகிற ஒரு எண்ணமும் கூட திருடனுக்கும் உண்டாகிறதுக்கு காரணம் நம்ம இந்த பூமியில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷங்கள். இப்போ சேர்த்து வைக்கக்கூடாதா அப்படின்னா, உங்களுக்கு அதாவது தனக்கு மிஞ்சினது தானமும் தர்மமும். உங்களுக்கு உங்கள் வயிறு நிரம்பிச்சுன்னா, உங்கள் வயிறு நிரம்பிட்டு பிறகு வீட்டில் இருக்கிற சாப்பாடு என்ன பண்ணணும்? வேறு யாருக்காவது கொடுக்கணும். அப்படியே ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டு ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு நிரம்பிடுச்சு இல்லை, நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு, நம்மளுக்கு திருப்தி ஆகிட்டோம் அப்படின்ன பிறகு மற்றவர்களுக்கும் அதை கொடுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கணும். ஆண்டவர் நல்லதை தான் நமக்கு போதிக்கிறார். இங்கே நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள், சேர்த்து வைக்கிற பொருட்களும் பூச்சியும் பொட்டும் அரிச்சிடும். அதுதான் சொல்லுவாங்க, இதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? புண்ணியத்தை சேர்த்து வைக்காமல் போயிட்டாங்களே உங்கள் வீட்டில், ஆமாவா இல்லையா? பணத்தை பொருளை இடத்த சேர்த்து வைக்கிறது தாண்டி புண்ணியத்தை சேர்க்கணும். நீங்கள் எதை சேர்க்கணும்? புண்ணியத்தை சேர்க்கணும். அந்த புண்ணியன்றது என்னென்னா, 4 பேருக்கு நல்லது நினைக்கிறது, 4 பேர் வாழணும்னு நினைக்கிறது, 4 பேர் கெட்டு போகணும்னு நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி மனுஷன் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காக பல பேர் குடும்பத்தை அழிக்கிறான், ஆமாவா இல்லையா? அவன் நல்லா வாழணுன்றதுக்காக ஒருத்தன் வாழ்க்கையை கெடுக்கிறான், அவன் நல்லா சம்பாதிக்கணுன்றதுக்காக ஒருத்தனை போட்டு தரான், அவன் இன்னும் கூடுதலான வருமானம் அவங்கள நல்லா மெச்சுக்கணுன்றதுக்காக இன்னும் எந்த அளவுக்கு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளோ மட்டம் தட்டுறான். இதுதான் சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். அநியாயமாக சேர்த்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் மைண்டில் வருவாங்க, இவங்கெல்லாம் எவ்வளோ அநியாயமாக சம்பாரிச்சாங்க, இன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ அநியாயமாக வட்டிக்கு வாங்கினாங்க, எவ்வளோ அநியாயமாக பணத்தை மக்கள்கிட்ட இருந்து எடுத்தாங்க, இவங்க லைஃப் பற்றி அவங்க வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மனுஷன் உங்கள் நினைவுக்கு வருவாங்க இல்லை? அநியாயமாக ஊரை அடிச்சு உலையில் போட்டானே அவன்,
எவ்வளோ பணம், எல்லா மனுஷங்களையும் ஏமாத்துனானே, எல்லாரையும் அயோக்கியத்தனமாக நினச்சானே. இந்த சுவிசேஷம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஒருவேளை கடவுளை அறியாத மனிதர்கள் அப்படி செய்து கொண்டிருக்கிறாங்கன்றது ஒரு விருதாவான காரியமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் அந்த தவறு செய்யக்கூடாது. இயேசு அந்த மனுஷனுக்குள்ளாய் வரும் பொழுது அந்த சகேயு இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருந்தான், வாழ்க்கை இப்படி தான் இருந்தது, அவனுக்குள்ளே எந்த மாற்றமும் கிடையாது, எல்லாரும் ஏமாற்றி நிறைய பணத்தை சம்பாத்தி சேர்த்து வச்சுருந்தான். ஆனால் ஆண்டவர் சொன்னார் அவன் வீட்டுக்கு போய், இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஒன்று அந்த மனுஷனுடைய இருதயம் மாற்றம் அடைந்தது. அவன் யாரிடத்தெல்லாம் ரெண்டத்தனையாக வாங்கினானோ அதெல்லாம் நாளத்தனையாய் திரும்பி கொடுத்தான். கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வரும் பொழுது நீங்கள் செய்த அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஏற்றபடி அவங்க ஒருத்தரிடத்தில் நான் அபகரித்திருப்பேன் என்றால் அது திருப்பி கொடுப்பது தான் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வழக்கமாக இருக்கணும். சேர்த்து வைக்கணுன்றதுக்காக மற்றவங்கள போட்டு கொடுக்குறது இல்லை. சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அவங்கள ஏதாவது மாட்டி விட்டினா எனக்கு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும், அவங்கள கெட்டு விட்டேன்னா எனக்கு வாழ்க்கையில் பெருசாக செட்டில் ஆகிடலாம். அப்படி நம்ம சம்பாதிக்கிற எந்த வருமானமும், அப்படி செய்கிற எதுவும் நம்மளுக்கு செட்டில் ஆக்கவே முடியாது. இங்கே ஒரு வேளை இந்த உலகத்துக்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் பரலோகத்தில் நிச்சயமாய் நம்ம இடம் பெற முடியாது. உங்களுக்கு பாவக்கணக்கு தான் அதிகரிக்க தவிர புண்ணிய கணக்கு அதிகரிக்காது. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுத்து போடும், இங்கே திருடர்களும் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே சொல்லுங்க 20வது வசனம், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கண்ணமிட்டு திருடுகிறதும் இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுது ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் நம்ம சேர்த்து வைக்கிறதான வசதிகள் அந்தஸ்துகள் எல்லாம் ஒரு நாள் திருடப்படலாம், அல்லது பூச்சியும் போட்டு மறித்து விடலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்பதாக ஒரு செய்தியை நான் வாசித்தேன். அந்த செய்தியிலே ஒரு குறிப்பிட்ட சகோதரி தன்னுடைய பிள்ளையினுடைய காதுகுத்து நிகழ்வுக்காக சிறுக வேலை செய்து ஒரு பெட்டி, தகர பெட்டியில் போட்டு சேர்த்து வைத்திருக்கிறார்கள். அதில் பல 500 ரூபாய் காகிதங்கள் இருந்ததை நான் பார்த்தேன். பல நோட்டு அதில் இருக்குது. அது ரொம்ப நாளாக அவங்க உழைச்சி சேகரித்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா பிள்ளைக்கு ஒரு காது குத்தல் நிகழ்வு நடத்தணும்னு சொல்லி. அவங்க பெரிய வசதியானவர்கள் அல்ல, ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்திலிருந்து. அப்போ ட்ரங்கு பட்டியில் போட்டு காசு சேர்த்து வைக்கிறாங்கன்னா இப்போ எந்த அளவுக்கு ஏழ்மையானவங்க பாருங்கள். அவ்வளோ ஏழ்மையான மக்கள் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு நிகழ்வு நடத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க, பணத்தை அந்த பொட்டியில் போட்டு சேகரித்து வைக்கிறாங்க. நாள் வரும் பொழுது அந்த பெட்டியை திறந்து பார்க்கும் பொழுது அதில் செல் அடித்து அந்த பணங்கள் எல்லாம் மறித்து பாதி நோட்டா முக்கா நோட்டா இல்லை ஒரு இடத்துல அது செல் அரித்து எல்லாம் துரு பிடிச்சி அந்த சகோதரி அந்த நியூஸ் சேனல் அதை வீடியோ கிளிப்பை அதை ஷூட் பண்ணும் பொழுது நான் பார்க்குறேன். அவங்க ரொம்ப அழுது மனம் கசந்து ரொம்ப வேதனையாக சொல்கிறாங்க, கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சேன், இப்படி துருவும் பூச்சும் நான் சேர்த்த பணத்தெல்லாம் அழிச்சேன், என் பிள்ளையுடைய நிகழ்வை நான் எப்படி நடத்த போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க கண்ணீரோடு கூட பேட்டி கொடுத்தார்கள். அது ஒரு பிரபலமான நடிகர் என்ன பண்ணார், அந்த நிகழ்வு நடத்திட்டார். அவங்களுக்கு எல்லா செலவையும் அவரே பார்த்து அவரே என்ன பண்ணார், அந்த நிகழ்வை நடத்தி கொடுத்துட்டார். மீடியாவில் பேட்டி கொடுத்ததுனால அது நடந்துச்சு. எதுக்கு இது உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், கஷ்டப்பட்டு அந்த மனிதர்கள் யாரையும் அடிக்கலை, யாரையும் பண்ணலை, அவங்கள சொந்தமாக உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை கூட சேர்த்து வைக்க ஒரு இடம் இல்லாமல் இன்றைக்கி பேங்க்கில் போட்டால் கூட, முதல்லலாம் பேங்க்கில் போட்டால் சேஃப்டியாக இருக்கும்னு நம்பி போடுவோம். இப்போ பேங்க்கில் நம்ம போட்டு வச்சாலும் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மெசேஜுக்கு ஒரு 250 ரூபா பிடிக்கிறான், டிரான்சாக்ஷன் சார்ஜ்னு ஒரு 500 ரூபா பிடிக்கிறான். இப்படி எல்லாத்துலேயும் பிடிப்புன்னு போய் நம்ம சேர்த்து வச்சுக்கிற காசெல்லாம் அவனே பிடிச்சிடறான். இல்லை 5000 ரூபாய் மெயின்டைன் பண்ணலன்னா அது ஒரு 1000 ரூபாய் பிடிக்கிறேன்றாங்க. அப்போ பேங்க்கில் நம்ம சேர்த்து வைக்கிறது கூட நம்மளுக்கு பயமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இங்கே பூச்சியும் துருவம் திருடனும் கண்ணமிட்டு திருடுகிற ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகத்தில் உங்களை பொக்கிஷத்தை நீங்க சேர்த்து வைக்கிறீங்கன்னா அது நம்முடைய வாழ்வில் நிம்மதியும்
சமாதானத்தையும் கொடுக்காது. அதுக்கு மாறாக கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க. பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். தோமா ஆண்டவரோடு கூட இருந்த 12 சீடர்களில் ஒருத்தர் தோமா. அவர் இந்திய தேசத்திற்கென்று அனுப்பப்பட்ட ஒரு மிஷினரி, முதலாவது மிஷினரி. ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்தவர். சீட்டு தோமா பேருக்கு விழுந்து தோமா இங்கே வராரு. ஒரு 4 காரியங்களை நான் படித்தேன். படிக்கிற காலகட்டங்களில் முதலாவது பஞ்சாப் ட்ரெடிஷன் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் மலபார் ட்ரெடிஷன் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் ஆந்திரா ட்ரெடிஷன் வந்துச்சு, அப்புறம் மயிலாப்பூர் ட்ரெடிஷன் ஒன்று இருந்துச்சு. இந்த 4 வழிமுறைகளிலே தோமா இந்தியாவுக்கு வந்தார். இந்த 4 வழிகளும் கடல் மார்க்கமாய் அவர் பயணப்படுகிற நாட்களிலே பயணப்பட்டு அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் கப்பல் கரை ஒதுங்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷம் சொன்னார், சபையை கட்டி எழுப்பினார். அவர் ஏன்னா அந்த காலகட்டத்திலாம் பாருங்கள், பெரிய கப்பல் மோட்ரு வச்சு கொண்டு போகிற கப்பல்லாம் கிடையாது. காற்று எந்த திசையில் அடிக்குதோ, பெரிய பாய்மரமாக பெரிய ஒரு துணி போல் அதில் கட்டியிருப்பாங்க. அந்த துணியில் காற்று எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் என்ன பண்ணும், அவங்க போகிற அந்த போட்டு நவுந்து போகும். இவர் அப்படி தான் பயணப்படும் பொழுது இப்படி 4 இடங்களிலே அது நடந்தது. அப்போது இந்தியாவில் வரும்பொழுது குண்டாஃபரஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு அரண்மனை கட்டும்படியாக தான் அவருடைய மந்திரிகள் இந்த தோமாவை கொண்டு வராங்க. ஏன் தோமாவை கொண்டு வராங்கன்னும் போது, தோமா ஆண்டவருடைய வீட்டில் கட்டப்படுகிறதான பரலோக ராஜ்யத்தில் கட்டப்படுகிறதான ஒரு சுவிசேஷத்தை குறித்து சொல்லுகிறார். இந்த வசனத்தை தான் பிரசங்கிக்கிறார். எந்த வசனம்? உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே பூச்சி அடிக்காது, துருவ அடிக்காது, அங்கே திருடன் கண்ணமிட்டு திருடவும் முடியாது. அப்படிப்பட்ட கைவேலை இல்லாத ஒரு வீடை நான் என்ன பண்ண போகிறேன், உங்களுக்காக கட்டணும். அப்படின்னா பரலோகத்தில் நீங்கள் ஆயத்தமாக இருங்க. அது எப்படிலாம் இருக்கும், அந்த பரலோகத்தின் வீடு எந்த அளவுக்கு அழகாக இருக்கும், மகிமையாக இருக்குன்னு ஒவ்வொன்றையும் என்ன பண்ணுறாரு, அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அதை பார்த்த இந்தியாவிலிருந்து வந்ததான அந்த மனிதர்கள், அந்த மந்திரிமார்கள் என்ன பண்ணாங்க, இவர் வீடு கட்டுறவர்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணிட்டாங்க, இந்தியாவுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனால் உண்மையாக ஒரு வீடு கட்டுறவர் கிடையாது. அவர் பரலோகத்தில் இருக்கிற வீடு பற்றி பேசிகிட்டு இருக்கிறார். நம்ம ஆளுங்க நினச்சிக்கிட்டாங்க இவர் கொத்தனார் போல், இவர் இன்ஜினியர் போல், இவர் சொல்கிற பில்டிங் ரொம்ப அழகாகுது, ராஜா கிட்ட கொண்டு போய் நிறுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவார் சொல்லிட்டு ராஜா கிட்ட கொண்டு போகிறாங்க. குண்டாஃபரஸ் ராஜா கிட்ட கொண்டு வந்து, ஐயா நாங்கள் அங்கே போய் ஒரு மீட்டிங் நடந்துச்சு, அந்த மீட்டிங்கில் பார்த்தோம், இவர் ஒரு வீடு பற்றி பேசியிருந்தார், இவர் சொல்கிற மாதிரி கட்டணுன்னா நம்ம அரண்மனை ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவர் பேசுறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது அவங்களுக்கு புரியல. ஆனால் அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிச்சு, வீடு கட்டணுன்றது மட்டும் புரிஞ்சிச்சு. இவருக்கும் அது புரிஞ்சிச்சு, வீடு கட்டணுன்றது புரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இவர் சொன்னார், உங்களுக்கு நான் கட்டித்தரேன், அரண்மனை கட்டித்தரேன், நான் சொன்னது மாதிரியே கட்டணுமா? ஆமாம், நீங்கள் சொன்னீங்களே, அங்கே என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணீங்க, அரண்மனையை கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே சொன்ன மாதிரி, அங்கே சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி கட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தாரு. முதலாவது ஒரு அமௌண்ட்டு என்ன தம்பி, ஃபஸ்ட்டு ஒரு 5 லட்சம் அவர் ஃபஸ்ட் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி இந்தாங்க கட்டுங்க, நாங்கள் எங்களுக்கு விருப்பமாக இருக்கிற மாதிரி கட்டுங்க அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, காசு வாங்கிட்டு போயிட்டு மயிலாப்பூர் பகுதி, இன்னும் கொஞ்சம் ரொம்ப மக்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற மக்கள் மத்தியில் போயிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தெல்லாம் செலவழித்து அவங்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்லி அவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறார். ராஜாவுக்கு ஒரு டவுட்டு வந்துச்சு, இவர் உண்மையிலே கட்டுறாரா, எந்த இடம் நம்ம காட்டணும், கட்டினாரா இல்லையே தெரியலேன்ட்டு அங்கே கூட்டின்னு போயிட்டு இங்கே தான் வரணும், அங்கே வரணும்லாம் சொல்கிறாங்க. இவருக்கு அதெல்லாம் புரியுது, ஓகே சரி அப்படின்ட்டு போயிட்டு இவர் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. கொடுத்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் வரலான்னு நினைக்கும் போதெல்லாம் தோமா அங்கே வந்து நிற்பார். என்ன சார், இல்லை நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்களான்னு பார்க்கலாம், நீங்கள் கிளம்பே வரதில்லை, டெடிகேஷன் தான் வரணும். எங்கே வரணும், டெடிகேஷன் சாவி உங்ககிட்ட கொடுக்குறேன், சாவி உங்ககிட்ட கொடுத்துருவேன், அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அங்கே வரக்கூடாது, நான் உங்களுக்காக நல்ல ஒரு என்ன பண்ணுறேன், பெருசாக கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ மறுபடியும் இப்போ என்ன உங்களுக்கு, இப்போ இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அப்படியா நீ வைத்துட்டு போ, அதே மாதிரி வரும் அரண்மனை, அதே மாதிரி கட்டித்தர உனக்கு அரண்மனையை. இப்படியே போயிட்டு இருந்தது. வாங்கி 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 கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடிச்சிட்டேன். இவர் என்ன கட்டி முடிச்சிட்டேன்றாரு, ஒரு நாள் கூட நம்மளை பார்க்கவே விட மாட்டேன். டவுட் வந்துட்டு ஒரு நாள் புறப்பட்டு சைலண்ட்டாக ராஜா போயிட்டு, குண்டாஃபரஸ் இந்த ராஜா போயிட்டு பார்த்தா
பிளான் பண்ணபடியே இருக்குது. வச்ச கல்லெல்லாம் அப்படியே இருக்குது, எதையுமே துவங்கலை. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து, இவர் எவ்வளோ ஏமாத்து வேலையை பண்ணி நம்மளுக்கு அரண்மனை கட்டுறது, இவ்வளோ பணத்தை வாங்கி என்ன பண்ணார் தெரியலையே அப்படின்ட்டு வந்த கோபத்துக்கு தோமாவை பிடிச்சி சிறையில் அடைச்சிட்டாங்க. சிறையில் அவங்க உடனே அவர் கொல்லணும்னு தான் முயற்சி பண்ணாங்க. இப்போ குண்டாஃபரஸ் ராஜாவுடைய தம்பி மரணப்படுக்கையில் இருந்து அவர் மரித்து போனதுனால அவர் அடக்கம் பண்ணிவிட்டு இவருக்கு தண்டனை கொடுக்கலான்ட்டு அவர் சிறைச்சாலையில் போட்டாங்க. இப்போ இங்கெல்லாம் அழுதுட்டு புலம்பிட்டு இருக்கும் பொழுது இந்த குண்டாஃபரஸ் ராஜாவுடைய தம்பியினுடைய ஆன்மா பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது கட்டுக்கதைகள் அல்ல, உண்மையாக நடந்த நிகழ்வுகள். பரலோகத்துக்கு கொண்டு படும் பொழுது அங்கு இருந்த அந்த தேவ தூதர்களை அழைத்து கொண்டு போகும் பொழுது ஒரு அழகான ஒரு மாளிகையை பார்க்குறாரு. இவ்வளோ அழகாக இருக்குதே அப்படின்னா, இது ஆண்டவருடைய சீஷனாகிய தோமா குண்டாஃபரஸ் என்று சொல்லப்படுகிறதுனா ராஜாவுக்காக கட்டப்பட்ட ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்னார், நான் அவருடைய தம்பி தான் உங்களுக்கு தெரியுமான்னு. தெரியும், அதனால தானே உன்னை கூப்பிட்டு வந்துக்கிறோம். பார்த்துட்டே இல்லை, இங்கே யார் கட்டியிருக்கிறது? தோமா குண்டாஃபரஸ்க்காக பரலோகத்துக்கு இவ்வளோ அழகான, நீயே பார்த்து ஷாக் ஆகிட்ட, அந்த அளவுக்கு என்ன பண்ணியிருக்குது, இங்கே மகிமையான ஒரு கட்டடம், மகிமையான ஒரு அரண்மனையை கட்டியிருக்கிறாரே. அவரிடத்தில் போய் சொல்லு, அவருக்கு பரலோகத்தில் ஒரு மிகப்பெரிய அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது என்பதை அப்படின்னு சொன்ன பிறகு அடக்கம் செய்யும் முன் அந்த ஆன்மா உயிர் தெழுந்தது. மரித்து போயிருந்த அந்த சகோதரன் உயிரடைந்து எழும்பி உக்காந்தான். எல்லாம் அலர்ந்து போயிட்டாங்க. இப்போ ராஜா கிட்ட சொன்னார், நான் மரித்தேன், என்னுடைய ஆவி பரலோகத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கே மிகப்பெரிய அழகான அரண்மனையை பார்த்தேன். அது யாருது என்று தேவதூதத்தில் கேட்கும்பொழுது அவர் சொன்னார்கள், இது குண்டாஃபரஸ் என்று சொல்லப்பட்ட ராஜாவுக்காக தோமா கட்டின மிகப்பெரிய அரண்மனை என்று சொன்னார்கள். என் பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்சர், அப்படிப்பட்ட ஒரு அழகான மாளிகை இதுவரை நான் பார்த்தது கிடையாது, அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாரா. அப்போ தோமாவை அழைத்து கேட்கும் பொழுது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் சொன்னாரா, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவன். நான் இயேசு கிறிஸ்துவின் போதனையாகிய மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நான் போதித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய அமைச்சர்கள் என்னை பார்த்தார்கள். அவர்கள் நான் ஏதோ வீடு கட்டுகிறேன் என்று நினைத்து என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். நான் பொய் சொல்லவில்லை. உங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் மிகப்பெரிய அரண்மனை கட்டப்பட்டிருக்கிறது. அது எப்படி அங்கே கட்டப்பட்டது என்றால், நீங்கள் கொடுத்த பணம், எவ்வளோ பணம் கொடுத்தீர்கள், ₹1 கூட எனக்கென்று, என் பெயருக்கென்று நான் அதை செலவழிக்கவில்லை. நீர் கொடுத்த எல்லா பணத்தையும் மூலமாய் மக்களுக்கு கிடைக்காத நன்மைகளை, ஏழை எளிய மக்களுக்கான எல்லா காரியங்களும் நீர் செய்ததாய் அவர்களுக்கு நான் செய்தேன். அதனால் உன் பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருந்தது அப்படின்னு சொன்னபோது அந்த ராஜா ரட்சிக்கப்பட்டார். அவரை சார்ந்த அரசாங்கம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டி எழுப்பினார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த உலகத்தில் நீங்கள் விதைக்கிற நன்மைகள் கடவுளுடைய சமூகத்தில் மிகப்பெரிய மரமாய் வளரும். இங்கே நீங்கள் கட்டுகிற காரியங்கள் பரலோகத்தில் கட்டப்படும். இங்கே நீங்கள் கட்டவிழ்க்கிற காரியங்கள் பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். ஆகவே இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது நல்லது தான். ஆனால் அதை தாண்டி பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கணும். இங்கே சேர்த்து வச்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நம்ம சேர்த்து வைக்கிறோம், யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? யாருக்காக சேர்த்து வைக்கிறோம்? பேரனுக்காக, பேத்திக்காக, மகனுக்காக, மகளுக்காக. ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கிறிஸ்துவ பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம். என்றைக்குமே அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சதில் உட்காந்து சாப்பிடவே சாப்பிடாதீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் அம்மாண்ட தீர்த்து சொன்னேன், என் தம்பி தங்கைக்கு கொடுங்க, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். நாங்கள் 2 பேருமா உழைச்சி முடிஞ்சால் எங்களால் நாங்கள் ஒரு வீடு கட்டுவோம், கடவுளுக்கு சித்தமாக இருந்தால். எங்களுக்கு நீங்கள் எதையும் சேர்த்து வைக்காதீங்க, எங்களுக்கு நீங்கள் எதையும் பண்ணாதீங்க. ஏன் தெரியுமா? அந்த உழைப்பு என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், விசுவாசத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், முழங்காலை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதை தாண்டி பெரிய சொத்து எங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. எங்களுக்கு விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, கர்த்தர் செய்வார் என்ற மன உறுதி இருக்குது. அவங்க சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா ஆண்டவருக்குள்ளே எனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிருக்கும். நம்ம அப்பா சேர்த்து வச்சுட்டுக்கிறார், நம்ம அம்மா சேர்த்து, ஊரை சேர்த்து அழிச்சிருப்பேன். ஆமாவா இல்லையா?
சேர்த்து வைத்த எல்லா குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளும் அப்பன் சேர்த்தான் புள்ள அழுகிது பாருன்ற பேர் தான் எடுத்திருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. உங்கள் அப்பன் எவ்வளோ கஞ்சனாக இருந்து சேர்த்து வச்சுட்டு போனது எல்லாத்தையும் அழிச்சிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், அந்த நிலைமை என் பிள்ளைங்களுக்கு அந்த பேர் வந்துடக்கூடாது. பிள்ளைங்களுக்கு உண்மையை சொல்லி எப்பவுமே யாரையாவது சார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒட்டுணி மாதிரி அவங்க கொடுப்பாங்க, இவங்க கொடுப்பாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அப்படி இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே சேர்த்து வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் பிள்ளைக்கு உண்மையை சொல்லி கொடுத்துட்டல, பரலோகத்துக்கான வழியை சொல்லி கொடுத்துட்டல, நேர்மையை சொல்லி கொடுத்துருக்கிறல்ல, விசுவாசத்தை சொல்லி கொடுத்துருக்கிறல்ல, கர்த்தருடைய அன்பை சொல்லி கொடுத்துருக்கிறல்ல, கடின உழைப்புன்னு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க முன்னேறத்துக்கான வழியை நீங்கள் வகுத்துட்டு போகணுமோ தவிர சேர்த்து வச்சு அவங்கள சோம்பேறி ஆக்கிட்டு போகக்கூடாது. கர்த்தர் தான் சொல்கிறார், இந்த உலகத்தில் பொக்கிஷங்களை நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒன்று பூச்சி அடிக்கும், துருவு அரிக்கும், அல்லது திருடன் கண்ணமிட்டு திருடுவான். திருடன்றது நைட்டு 12 மணிக்கு சொல்லாமல் கொல்லாமல் வீட்டு கதவை உடைச்சி பீரோ லாக்கரை அடிச்சுட்டு உடச்சிட்டு எடுத்துகிட்டு போகிற திருடன் கிடையாது. அவனை தாண்டி திருடன தெரியுமா? நீ இருக்கும்போது நீ பாதுகாத்த சொத்தை நீ இறந்த பிறகு உன் பிள்ளைக்கே கொடுக்காம கூட இருக்கிற உறவுகள் அவர்கள் பெயருக்கு மாற்றி அவனுக்கு குடிக்க சொல்லி கொடுத்து அந்த இடத்தையும் அந்த சொத்தையும் அபகரித்து நீ உன் பிள்ளைக்குன்னு சேர்த்து வச்சு எதுவுமே உன் பிள்ளையே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிடுவான். அந்த திருடன் கூட ஓரளவுக்கு நல்லவன், ஆனால் கூடவே இருந்து நம்ம இல்லாத நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிற ஏமாற்றங்கள் இருக்கிறதே. ஆனால் உன் பிள்ளைக்கு தைரியத்தையும் உண்மையை நீ சொல்லி கொடுத்துருந்தேன்னா, கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கை சொல்லி கொடுத்தா, அவன் பணத்தையும் பொருளையும் உலக ஆஸ்தியும் பெருசாக நினைக்கவும் மாட்டான். ஆமென். உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தம்பி நரேன், நீங்கள் இப்போ தான் வளர்றீங்க, தனிஷ்கா இப்போ தான் வளர்றீங்க, க்ளோரி இப்போ தான் வளர்றீங்க, பவிதா இப்போ தான் வளர்றீங்க, அருட்செல்வி இப்போ தான் வளர்றீங்க. இன்றைக்குமே என்னுடைய அம்மா எனக்கு என்ன சேர்த்து வைத்தார், எங்கள் அப்பா என்ன சேர்த்து வைத்தார்கள் என்று கேள்வி கேட்கக்கூடாது. நான் விசுவாசமாக ஜெபித்தால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு நிற்கணும். அல்லேலூயா. நான் ஒரு அரசாங்க வேலையில் உட்காருவையா, நல்லா சம்பாதிப்பேன், எங்கள் அப்பா அம்மா பட்ட கஷ்டத்துக்கு அவங்கள உட்கார வச்சு நான் பார்த்துக்குவேன்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். நான் சேர்த்து வச்சிட்டேன், நீ நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன் அப்படி கேட்கக்கூடாது. என்ன சேர்த்து வைக்க உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்துருக்குறாங்க. ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து உங்களுக்காக ஜெபித்து ஜெபித்து அழுது அழுது உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்துருக்குறாங்க. நோய் நொடி இல்லாமல் உன்னை வளர்த்துக்கிறாங்களே, ஆமாவா இல்லையா? உன்னை எத்தனை மழைக்கு வெயிலுக்கு நோய் நொடி இல்லாமல் உன்னை அப்பா அம்மா காப்பாற்றி உன்னை இவ்வளோ பெரிய ஆம்பளை இவ்வளோ பெரிய ஆளுங்க நம்ம திடகாத்திரமாக இருக்கிறோம், தைரியமாக இருக்கிறோம், பலனாக இருக்கிறோம். யார் காரணம்? அப்பா அம்மாவுடைய உழைப்பு, அவங்க சம்பாதிச்சு அவங்க நம்மளை பாதுகாத்ததுனால தானே இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குறோம். இதுக்கப்புறம் என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம்? இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு என்ன சேர்த்து வச்சப்பா, எனக்கு என்னப்பா சேர்த்து வச்சேன்னா, உனக்கு நல்ல புண்ணியத்தை ஆண்டுகிட்ட சேர்த்து வச்சுக்கிறேன்ப்பா, யாருடைய வயிற்றுல அடிக்கலை, யாரையும் ஏமாத்தலை, நல்லது பண்ணி ஆண்டுடைய சமூகத்தை நிறைய சேர்த்து வச்சுக்கிறேன். அதை விட பெருசு உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, சொல்ல மாட்டீங்க. இதுதாங்க உண்மை, இதுதான் உண்மை. இந்த உலகத்தில் இருக்கிறது அழிஞ்சு போயிடும். எங்கள் அப்பா வாழ்ந்ததை இந்த உலகம் சொல்லணும். உங்கள் அப்பா மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததில்லப்பா, கொடுத்துட்டு போயிடுவார்ப்பா. பசின்னா இது வரைக்கும் ஒருத்தர் பசின்றவங்களை பார்த்துட்டு அவர் போனதே கிடையாதுங்க. ஏதாவது செஞ்சுட்டு போவார். நல்ல மனுஷங்க, அவர் கை ரொம்ப சுத்தமானவர், ரொம்ப உண்மையானவருங்க. அவர் கடவுளுக்கு பயந்த மனுஷன், உண்மையாக வாழ்ந்துட்டு போயிட்டாருங்க. அவர் திரும்ப நெமிலி பட்டணத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்க்கறது கஷ்டங்க ஐயா. அவர் ஆஃபீஸில் அவர் மாதிரி ஒரு உண்மையான ஆளை பார்க்கறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப நேர்த்தியாக அவர் வாழ்ந்துட்டு போனாருங்க. அவர் காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக நடத்தினாருங்க. இதுதாங்க உண்மை. ஐயோ அவன் போய் தொலைஞ்சான்டா சாமி, எப்பா இப்படி வந்தா அப்படி வந்தா எல்லாமே போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, என்னதான் பண்ணுறது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளப்படக்கூடாது. நீங்கள்லாம் உழைத்து முன்னேறி கஷ்டப்பட்டு நீங்கள் படுகிற கஷ்டம் உங்கள் பிள்ளைகள் படக்கூடாது என்பதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் சேர்த்து வையுங்கள். உலகத்தில் அல்ல, உலகத்தில் சேர்த்து வைப்பது ஒரு நாளைக்கு நீங்கள் இல்லாத சூழ்நிலையில் பிள்ளைகளுக்கு என்று சேர்த்தது கூட மற்றவர்கள் கருத்துக்கு போகலாம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் சேர்த்தது உங்கள் பிள்ளைகளுக்கு தான் வந்து சேரும். அவங்க தலைமையில் தான் அந்த ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா.
இங்கே பேங்க்கில் போட்டால் திருடுவாங்க, அக்கௌண்ட்டில் இருந்தால் திருடுவாங்க, வீட்டில் இருந்தால் திருடுவாங்க, எங்கே இருந்தால் பூச்சி அடிக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவர் கரத்தில் இருந்துச்சுன்னா உங்களுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுடைய தலைமுறைக்கு 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லி கொடுத்த காரியங்கள் படி இந்த உலகத்தோடு கூட வாழாதபடிக்கு, உலகத்தில் உங்க சிந்திக்கிறவங்க மாதிரியே நம்ம சிந்திச்சுட்டு இருக்கக்கூடாது. சேர்த்து வைக்கணும், எதுவுமே சேர்த்து வைக்கல, எதுவுமே சேர்த்து வைக்கலையே, சேர்த்து வைக்க முடியாது. நீங்கள் கொடுத்தே பழகினவங்க, நம்மக்கிட்ட இருந்து எல்லாரும் வாங்கி பழகிட்டாங்க, ஆமாவா இல்லையா? நீங்கள் எப்படி சேர்த்து வைக்கணும்னு நினைக்கலாம்? நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் அக்கௌண்ட்டில் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்கே? பரலோகத்தில். நீங்கள் போய் நின்ன உடனேயே அவர் பெரிய கிரெடிட், ஒரு பெரிய ஆசீர்வாதம். பூலோகத்தில் வாழும் பொழுது வெறும் உபத்திரவம் தான், வெறும் கஷ்டம் தான், வெறும் கண்ணீர் தான் இருந்ததெல்லாம். எல்லா பேக்கெட், எப்போ வீட்டுக்கு வந்தாலும் பேக்கெட் கல்லியை தான் வருவார், எல்லாருக்கும் செஞ்சுட்டு வந்துடுவார். அவர் இன்னத்தை சேர்த்து வச்சுட்டு போனார், நல்ல பேரை சேர்த்து வச்சுட்டு போய்க்கிறார். நல்ல பேர் வச்சுன்னா சாப்பாடாக சாப்பிட முடியும்? பாவி ஒன்றுமே சேர்க்காமல் போயிட்டானே. அப்படி இல்லை. அந்த தலைமுறையை நினைக்கிறதுக்கு பல தலைவர்களை கர்த்தர் எழுப்புவார். அந்த மனுஷன் உண்மையாக இருந்ததுனால தாங்க எங்களுக்கு இந்த வேலை கிடச்சிச்சு அப்படின்னா, உன் பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். அதை சொல்லுவாங்கள்ல, தர்மம். இதெல்லாம் சொல்லுங்கள் கரெக்டாக சத்தமாக. தர்மம் தலை காக்கணுவாங்க பாருங்க. அது தர்மம் பண்ணுறதுன்றது, உதவி செய்கிறதுன்றது, ஆண்டுடைய பிள்ளைகளாக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் அது ஆசீர்வாதமாக மாறிடும். அப்போது உங்களுடைய பொக்கிஷங்களை இங்கே இல்லை, இங்கே சேர்த்து வைக்கிறது எவனா அவன் பேருக்கு எழுதிக்குவான், அவன் எதனா பண்ணிக்குவான். உலகத்தில் நம்ம நல்லா இருக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் ஆண்டவருக்கு என்ன தெரியுமா, இங்கே 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 இந்த உலகத்தில் அப்படி தான் நடக்கும். ஆனால் இங்கே வேண்டாம், நீ பரலோகத்தில் சேர்த்து வை. நன்மை செய்ய பழகி கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை உயரும், உங்கள் குடும்பம் உயரும். கர்த்தருக்கென்று நீங்கள் விதைக்கிற ஒவ்வொன்றும் உங்களுக்கு மிகப்பெரிய பலன் கொடுக்கும். அதுதான் இவர்களுக்கு உபதேசமாக சொல்கிறார். ஏன்னா அங்கே இருக்கிறவங்களாம் அந்த மனநிலைமையில் இருக்கிறாங்க. யார் இப்போ பாருங்கள், இப்போ இல்லை, அப்போவே எப்போ இயேசு பிறந்த, இயேசு வாழ்ந்த நூற்றாண்டிலே இயேசு போட்டு கொடுக்குறதுக்குன்னு ஒருத்தன் 30 வெள்ளி காசு வாங்கிக்கிறானா? ஐயோ, எந்த மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம்? 30 வெள்ளி காசு பெருசாக போச்சு இல்லை. இன்றைக்கி பணத்தை சேர்க்கறதுக்காக இயேசுவே காட்டி கொடுத்த உலகம். இயேசுவை சிலுவையில் அறைன்னு சொல்கிறதுக்கு எல்லாம் ஒரு வெள்ளி பணம் லஞ்சம் வாங்கிட்டு இயேசுவை சிலுவை பராபாசை விடுதலை செய்யன்னு சொன்ன உலகம் தான் இது. இதுக்கு மாற்றாக இது உங்கள் நடக்க போகிறது கிடையாது. நம்ம 1000 தான் நம்ம சேர்த்து வைக்கணும். பணம் பணம் ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான்னா உன்னை கூட அநியாயக்காரன், நீ ஒரு பாவின்னு சொல்லிடுவான். நீ என்ன தான் நீதிமானம் இருந்தால் கூட ஒழுங்கினமானவன் சொல்லுவான். அவன் கையில் பணம் கொடுத்துட்டுனா, நீ பணம் கொடுத்தா நல்லவர், பணம் கொடுக்கலனா கெட்டவர். அப்படி தான் நம்மளுக்கு பட்டம். நீ பணம் கொடுத்தா ரொம்ப தாராளமான மனுஷங்க அவர், ஐயோ பிரபு, ஒரு ராஜ பிரபு அவருன்னுவான். நீ கொடுக்கலன்னு சொல்லுவான், கஞ்ச பிஸ்னாரி, காக்கா ஓட்ட மாட்டான் எச்ச கையிலன்னுவான் சொல்லுவான். உலகம் அப்படிப்பட்டது. ஆனால் கடவுள் நம்மளுக்கு இந்த உலகம் பணத்தை சேர்க்கறதுக்காக எதை வேணால் செய்வான். இங்கே சேர்த்து வைக்கிறதுன்றது அழிவு தான். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்ப்பதுன்றது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு உயர்வு, உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். அங்கே இருந்தவர்களெல்லாம் அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட பணத்தை சேர்க்கறதுக்காக ஓடுகிற மனிதர்கள், அன்றாடம் உழைக்கிற ஒரு மக்கள். அவரை சுற்றி இருந்தவர்கள் பிரபுக்கள், பணக்காரர்கள் அல்ல, தினம் பாடுபடுகிற உழைப்பாளிகளும் கூலிக்காரர்களும் இயேசுவை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவர்களும் மீன் விற்கிறவர்களும் மீன் வெட்டுபவர்களும் அவர் சுற்றி இருந்தாங்க. அவர் சுற்றி என்றைக்குமே பிரபலமான பணக்காரர்கள்லாம் இல்லை, அவர் சுற்றி விஐபி இல்லை. அவர் சுற்றி யார் இருந்தாங்க? நம்மள மாதிரின்னு சொல்லுங்க. அவரை சுற்றி யார் இருந்தாங்க? நம்மள மாதிரி ஆளுங்க தான் இருந்தாங்க. அதனால அந்த மக்களுக்கு நல்ல உபதேசம் சொல்கிறார், நல்ல சத்தியத்தை சொல்கிறார். எப்பா நீ சேர்த்து வைக்கணும், ஓடுற சேர்த்து வச்சுன்னா அந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்காமல் போயிடுவோம். எல்லாம் கண்ணமிட்டு திருடுவோம். உன் குடும்பத்தை, உன் சந்ததியை நீ சோம்பேறி ஆக்கிடாத. சேர்த்து வச்சுட்டுக்கிறாங்க, கோடி கணக்கில் எங்கெங்கேயோ சேர்த்து வச்சுட்டுக்கிறாங்க. எங்கே என்ன ஆக போகுது? பணம்ன்ட்டு நீ மேலே போய் நிற்கும் பொழுது கடவுளுக்கு முன்னாடி பதில் சொல்லணும்ல. நீ உழைச்சி சம்பாதிச்சதுக்கான ஒரு ஆசீர்வாதம் கடவுளுடைய சமூகத்தில் உண்டு. ஆனால் ஏமாற்றி சம்பாதிச்சதுக்கான தண்டனையும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்டு. அதனால் உங்களிடத்தில்
பணம் இருக்கும் பொழுதும் இல்லாத பொழுதும், கொடுக்கும் பொழுதும் கொடுக்காத பொழுதும் எப்பவுமே உண்மையாகவே இருக்க பழகி கொள்ளுங்கள். இது எதில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன்றாவது ஓமை, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்கிற ஓமைக்கு கர்த்தர் இந்த காரியத்தை முன்பதாக பேசி கடைசியாக அதை சொல்கிறார். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வார்த்தையின் தொடர்ச்சியை அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.